வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நம்ம 30வது நாள் பார்க்க போறோம். இன்னையோட மொத்தமா இந்த மாலை முழுவதும் மேத்ஸ்ல 300 கேள்விகள் முடியுது. நீங்க இதுல எத்தனை கேள்விகள் உங்களோட நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த 300 நான் எல்லா ஃபைல்ஸுமே உங்களை வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புறேன். நீங்க இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே போதும். இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இன்னும் ஆக்சுவலா நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னும் போது இன்னும் டைம் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது நீங்க மேத்ல ரொம்ப சாலிடா அவங்க கேட்கிற 90ல 60 70 கேள்வியை உங்களால் அடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக தான் நம்ம பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம இன்னையோட பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் வச்சிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸையும் நீங்க திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் பாருங்க 291வது கேள்வி 2, 6, 15, 31, 56 கொஸ்டின் மார்க். இப்போ 2, 6, 15, 31, 56 இல்லையா? 2 கூட 4 கூட்டினா 6. சாரி, கரெக்டா? 6 கூட 9 கூட்டினா 15. 15 கூட 16 கூட்டினா 31. 31 கூட 25 கூட்டினா 56. அப்போ அவங்க ஆட் பண்ணியிருக்க நம்பர்லாம் பாருங்க. 4, 9, 16, 25. இந்த நம்பர்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எஸ், வெரி குட். இது எல்லாமே என்ன நம்பர்னா ஸ்கொயர் நம்பர். 4ங்கிறது 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர், 25 5 ஸ்கொயர். அப்போ எல்லாமே ஸ்கொயர் நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 ஸ்கொயருக்கு அடுத்து வர வேண்டியது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 36. அப்போ இந்த வந்திருக்கிற விடையோட, அதாவது 56ஓட இப்போ நம்ம அடுத்ததை ஆட் பண்ண வேண்டியது 36 36. பாருங்க, 6 யாரையும் கூட்டணும்னா 12, மீதி 1, 5 3 8 1 9. ஸோ கடைசியாக நமக்கு வர வேண்டிய ஆன்சர் ஆப்ஷன் 4 92. சரிங்களா? அந்த மாதிரி தினமும் ஒரு 5 கேள்வி நான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கொடுப்பேன் இல்லைங்களா? இப்போ இங்க ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல 92 நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்ததா ஒரு டேஷ் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். ஸோ 92க்கு அடுத்தது என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நீங்க எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. சரிங்களாமா? இது முதல் கேள்வி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா 292, 5040, 840, 168, 42, 14 கொஸ்டின் மார்க். இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5040 இருக்கு இல்லையா, இதை முதல்ல 6ஆல வகுக்கிறாங்க. 6ஆல வகுத்தோம்னா 1 6 6. இங்க பாருங்க 8 6 48, மீதி 2 4 6 24 0. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 840. அதை இங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது இந்த கிடைச்ச 840 என்ன பண்றாங்க அப்படின்னா 5ஆல வகுக்கிறாங்க. 5ஆல வகுத்தோம்னா 1 5 5, இங்க 8ல 1 5 5, மீதி 3 6 5 30, மீதி 4 8 5 40. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? 168. தோ முதல்ல 6ஆல டிவைட் பண்ணாங்க, அடுத்து 5ஆல டிவைட் பண்ணாங்க. இப்போ இந்த 168 என்ன பண்றாங்கன்னா 4ஆல டிவைட் பண்றாங்க. 1 நாள் 4, நன்னாங் 16, ஈர்னாங் 8, 42. கரெக்டா? 6 5 4. இப்போ அடுத்ததா இந்த கிடைச்ச 42 3ஆல டிவைட் பண்றோம். 1 3 3, இங்க பாருங்க 1 3 3, மீதி 1 4 3 12, 14. கரெக்டா? 6 5 4 3. அடுத்து இந்த கிடைச்ச 14 எதால டிவைட் பண்ணணும்? 2ஆல. அப்ப 2ஆல டிவைட் பண்ணோம்னா 1 2 7 2 14. ஸோ இந்த டேஷ்ல வர வேண்டிய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3 7 அப்படிங்கிறது தான் இந்த டேஷ்ல வரக்கூடிய நம்பர். நம்ம புரிஞ்சுதா? 6ஆல 5 4 3 2ஆல வகுத்திருந்தாங்க. இப்போ நான் இங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் இந்த 7 கண்டுபிடிச்சேன் இல்லையா, இதுக்கு அடுத்து நான் ஒரு டேஷ் கொடுத்தேன்னா அந்த டேஷ்ல என்ன வரும்ன்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஈஸியா சொல்லலாம். 6 5 4 3 2 வரைக்கும் வகுத்துட்டோம். அப்ப அடுத்து எந்த நம்பரால வகுக்கணும்னு பார்த்து இந்த 7 வகுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? போன கேள்வில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்திருந்தேன், இங்க இருந்து ஒரு கேள்வி கொடுத்திருக்கேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 293, 14 24 41 65 96 கொஸ்டின் மார்க். இப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அதே மாதிரி ஒரு நம்பருக்கு இருக்கக்கூடிய கேப் என்னன்றதை பாருங்க. 14 24, 14 கூட 10 கூட்டினா 24, 24 கூட 17, 24 கூட 17 கூட்டினீங்க அப்படின்னா 41, 41 கூட 24 கூட்டினீங்க அப்படின்னா 65, 65 கூட 31 ஆட் பண்ணோம்னா 96. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 10 17 24 31. இந்த நம்பருக்குலாம் ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க, 10 கூட 7 கூட்டினா 17, 17 கூட 7 கூட்டினா 24, 24 கூட 7 கூட்டினா 31, 31 கூட 7 கூட்டினா 38. ஸோ இதுக்கப்புறம் இந்த 96 கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 38. ஸோ அந்த டிஃபரன்ஸையே 7 7 ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? அப்ப 96 கூட 38 கூட்டுறோம் அப்படின்னா 134. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 1 134. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா உங்களுக்கு? சரியா? இப்ப சரி, பழக்கம் போல இங்க ஒரு கேள்வி தரலாமா? நான் இங்க என்ன நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன்? 134. நான் என்ன கேள்வி கேட்பேன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். என்ன கேள்வி கேட்க போறோம்? இதுக்கு அடுத்து
எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்க 10, 17, 24, 31, 38 ஆட் பண்ணாங்களா? இப்போ நீங்க அடுத்து ஆட் பண்ண வேண்டிய நம்பர் எதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை அடுத்து ஆட் பண்ண வேண்டிய நம்பரோட நிறுத்தக்கூடாது. இங்க அடுத்து வர வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்து அதை இந்த 134 கூட பிளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்க கீழே கமெண்ட்லயும் சொல்லுங்க. உங்க நோட்ல எழுதும் போதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல இன்னொரு டேஷ் போட்டு அடுத்த நம்பர் என்னன்றதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 294. 2, 3, 4, 4, 6, 12, 16, 12, 36 டேஷ் 24. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க 3 நம்பரா பிரிச்சிருக்காங்க. 2, 3, 4. கரெக்டா? அடுத்த 3 நம்பர் 4, 6, 12. ஓகேங்களா? அடுத்ததா 16, 12, 36. அடுத்ததான் இங்க ஒரு டேஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 2-3 ஐடியாஸ்ல பத்தி நம்ம யோசிக்கலாம். இப்ப இந்த ஐடியா படி பார்த்தோம்னா இங்க பாருங்க 2, 4, 16 டேஷ் இருக்கா? 2 2ஆல பெருக்குனா 4, 2, 4. அடுத்தது 4 4ஆல அதே நம்பருடைய பெருக்கிறோம் அப்படின்னா 16. கிடைக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்றாங்க. 2 2ஆல மல்டிப்ளை பண்ணா 4, 4 4ஆல மல்டிப்ளை பண்ணா 16. அப்ப என்ன பண்ணணும்? 16ஆல மல்டிப்ளை பண்றோம். 16ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 256. இங்க இருக்கிற ஒரு நம்பரையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி இந்த 4வது நம்பர், இதை ஸ்கொயர் பண்ணி அப்படியே 7வது நம்பர். 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16. அப்ப 16 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னா 256, 256. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24. இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 4 3s are 12, 12 3s are 36. ஒருவேளை அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க? 4 3s are 4 3ஆல பெருக்குனா 12, 12 3ஆல பெருக்குனா 36. ஸோ அடுத்தும் நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 36 அதே 3ஆல தான் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். ஏற்கனவே 3 கேள்வி கேட்டேன் இல்லையா? இப்போ இவங்க கொடுத்த டேஷோட நான் இங்க ஒரு டேஷ் உங்களுக்கு சேர்க்கிறேன். இந்த டேஷுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்க இந்த டேஷுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த டேஷுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். புரியுதா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4வது கேள்வி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 295. 5, 1, 11, 6, 17, 36, 23 கொஸ்டின் மார்க். இங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 1 விட்டு ஒரு நம்பர் 5, 11, 17, 23 இந்த இடத்துல டேஷ் வந்துருது. கரெக்ட். இந்த இடத்துல வந்திருந்தா அடுத்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க என்ன வருதுன்ட்டு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டேஷ் மட்டும் தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்ல போறேன். 1, 6, 36 இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க 6ஆல. 6 6 1 6, 6 6 36, 36 × 6. அப்ப 36 6ஆல பெருக்குனா போதும். ஏன்னா ஒவ்வொன்றையும் 6ஆல தான் பெருக்கிருக்காங்க. 36 6ஆல பெருக்கணும்னா 216. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய விடை ஆப்ஷன் 1 216. இதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்திருந்தா இந்த 4 நம்பருக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. 5, 11, 17, 23 இந்த இடத்துல ஒரு டேஷ். இது ஈஸி தான், கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த டேஷ் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5வது கேள்வி. புரியுதா? ஒவ்வொரு கேள்வியில இருந்தும் அது ஒன்றும் இல்லை, அடுத்த டேஷை கொடுத்துட்டு அங்க என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்டிருக்கேன் ஈஸியா. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 296. C is related with waves, then candle is related to. C என்பது waves உடன் தொடர்புடையது எனில் candle என்பது எதனுடன் தொடர்புடையது? C waves. Cனா கடல், waves அப்படின்னா அலைகள். கடல்ல என்ன இருக்கும்? அலைகள் இருக்கும். கடல்ல அந்த அலைகள் அடிக்கும். அப்படின்னா கேண்டில்னா மெழுகுவத்தி. மெழுகுவத்தில என்ன இருக்கும், இல்லை என்ன இதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்ஸ். வேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா மெழுகு அப்படிங்கிறது அர்த்தம். கடல்ல அலை இருக்கும், மெழுகுவர்த்தியில என்ன இருக்கும் அப்படின்னா மெழுகு இருக்கும். முடிஞ்சிச்சு பாருங்க. ரேஸ்னா அந்த கதிர்கள், ஸ்டாண்ட்னா மெழுகு வைக்கிற ஸ்டாண்டு, மெல்ட்னா உருகிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களாமா? ஸோ சீல கடல்ல வேவ்ஸ் இருக்கும், கேண்டில்ல வேக்ஸ் இருக்கும், மெழுகு இருக்கும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி 297. கொடுக்கப்பட்டுள்ள இணையுடன் பொருந்தும் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 80, 60, 45. 80 16 5 80. 16 16 அப்படின்னும் போது 12 5 60, 45 9 5 45. அப்போ 16 12 9 இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நம்பரால, அதாவது 5ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இதே ரிலேஷனோட ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா ஒண்ணு இல்ல. இது எல்லாத்தையும் 5ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கும் பாருங்க. 16 12 9, 16 12
9. அந்த ரிலேஷன் வேற எங்கேயும் வராது. 16 12 இங்க என்ன வந்திருக்குன்னா 5 வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் 5ஆல டிவைட் பண்றோம்னா 5 கேன்சல் ஆயிட்டு மீதி இதுதான் நிற்கும். கடைசி அங்கே 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது கிடையாது. இதை யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இது 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் 4ஆல் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 80 4ஆல் டிவைட் பண்ணா 20, 60 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 15, ஆனா 45 4ஆல் டிவைட் பண்ணா 11 வராது பாருங்க. அப்ப இது கிடையாது. இங்க சரி எல்லாத்தையும் 10ஆல பெருக்கி இருக்கோம். இந்த 16 12 9 இல்ல டபுள் ஆக்கியிருக்காங்க. 80 60 45 டபுள் ஆக்கியிருக்காங்கன்னு எடுத்தோம்னா 80 டபுள் ஆகுனா 160, 60 டபுள் ஆகுனா 120, ஆனா 45 டபுள் ஆகுனா என்ன வந்திருக்கணும்? 90 வந்திருக்கணும். அப்ப இதுவும் ரிலேட் ஆகல. ஸோ இது எல்லாத்தோடய ரிலேட் ஆகுறது எது இந்த 3 நம்பரோடனா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஒவ்வொன்றையும் 5ஆல டிவைட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்குது. சரிங்களாமா? அடுத்ததா 298. இது பாருங்க, பாக்ஸ் கொடுத்துட்டு ஏபிசிடி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஏஏபிடி பிபிடிஹெச் இஇஜேவுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏவுக்கு 1, ஏவுக்கு 1, பிக்கு 2, 1 1 2, 2 2 4, 4வது எழுத்து என்னது? டி. அடுத்தது பிக்கு 2, பிக்கு 2, டிக்கு 4, 2 2 4, 4 4 8, 8வது எழுத்து என்ன அப்படின்னா ஹெச். கரெக்டா? அப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, இ 5, இ 5, ஜேங்கிறது 10, 5 5 10, 10 10 20. அது எத்தனையாவது எழுத்தோ அதை எழுதியிருக்காங்க. வழக்கமா செய்யற வேலை தான். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 20. அப்ப 20வது எழுத்து என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு 20வது எழுத்து? டி. சரிங்களா? ஸோ ஏபிசிடியில் 20வது எழுத்து எதுன்னு யோசிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 டி. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 299. The number of neither composite nor prime number in the set of natural numbers is. இயலெண்களில் பகு மற்றும் பகா எண் அன்றி உள்ள எண்களின் எண்ணிக்கை. அதாவது பிரைம் நம்பராகவும் இருக்கக்கூடாது, காம்போசிட் நம்பராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரே ஒரு நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான். நேச்சுரல் நம்பர்ல 1 மட்டும்தான். பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். எத்தனை எண்கள் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 1ங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 1. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 300. இஃப் சவுத் பிகம்ஸ் நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்த் பிகம்ஸ் சவுத் வெஸ்ட் தென் நார்த் வெஸ்ட் பிகம்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு என்பது வடகிழக்கு, வடக்கு என்பது தென்மேற்கு எனில் வடமேற்கு என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க அந்த டைரக்ஷன் வரைஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. கரெக்டா? அவங்க என்ன பண்றாங்க, தெற்கு என்பது வடகிழக்கு, தெற்கு என்பது வடகிழக்கு இருக்கு இல்லையா? இந்த வடகிழக்கை கொண்டு வந்து 1.5, இது ஒரு அரை, இது ஒரு 1 எடுத்துட்டு வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல இந்த டைரக்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. வடக்கு என்பது தென்மேற்கு, வடக்கு இருக்கு, அந்த தென்மேற்கு இருக்குல்ல, இந்த தென்மேற்கை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வடக்குல வைக்கிறாங்க. வடக்கு என்பது தென்மேற்கு. அப்ப அப்படி தெற்குக்கு எங்க வைக்கிறாங்க? வடகிழக்கு. இங்க இருக்கிறது அதுக்கு 1.5 செட்டு முன்னாடி இருக்காது. 1.5 உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இங்க இருந்து 1.5 பின்னாடி. வடக்குக்கு என்ன பண்றாங்க? இங்க இருந்து 1.5 பின்னாடி. 1.5னா இது ஃபுல்லா 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாதி அரண். அதே மாதிரி வடமேற்கு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வடமேற்கு எங்க இருக்கு? இருக்கு பாருங்க, வடக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறது. இது அப்போ 1.5 பின்னாடி போகணும். இது 1.5னா இது ஒரு அரை, இது ஒரு 1. கரெக்டா? ஸோ 1.5 பின்னாடி போயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது? தெற்குன்னு கிடைக்குது. புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கம்மா. வடமேற்கு இருக்கு, 1.5 செட்டு பின்னாடி இது ஒரு அரை, இது ஒரு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 சவுத் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இதோட 300 கேள்விகள் முடியுது. நம்ம இந்த 30 நாளும் தொடர்ச்சியா மேத் கொஸ்டின்ஸ் 300 பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த 31வது நாள்ல இருந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சேட்ல வரக்கூடிய மேத்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஏன்னா அதுலயும் நமக்கு 20 கொஸ்டின்ஸ் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா? நம்ம அதையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் தான். ஏறக்குறைய இது வரைக்கும் பார்த்ததுலேயே நீங்க பாத்தீங்கன்னாலே 50ல இருந்து 60 கேள்விகளை உங்களால தாராளமா மேட்ல அடிச்சிட முடியும். ஆனா அதே நேரம் சேட்லையும் பாஸ் பண்ணணும். ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணோம்னா தான் நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பாருங்க. அதனால நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல சேட் எக்ஸாமுக்கும் கொஞ்சம் மேத்ஸ்ல கேட்கறதுல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவாமா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.